நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது லெசன் 5 மூவிங் ஆவரேஜ். இதுக்கு முன்னாடி டைம் ஃப்ரேம் பார்த்தோம், கேண்டில்ஸ்டிக் பார்த்தோம், ஹேகினாஷி பார்த்தோம், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸில் பிவட் பாயிண்ட்டு ஸ்டாண்டர்ட்ஸ் பார்த்துட்டோம். அடுத்து மூவிங் ஆவரேஜ் பார்க்க போகிறோம். பொதுவாக மூவிங் ஆவரேஜ் அப்படிங்கிறது இண்டிகேட்டரில் செலக்ட் பண்ணால் இந்த மூவிங் ஆவரேஜ் செலக்ட் பண்ணால் அப்படி வந்துடும். இதில் மூவிங் ஆவரேஜுக்கு கீழே கேண்டில் இருந்தால் டவுன் ட்ரெண்டு, மூவிங் ஆவரேஜுக்கு மேலே கேண்டில் இருந்தால் அப் ட்ரெண்டு. இதில் மூவிங் ஆவரேஜில் 9 சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் 9 அப்படிங்கிற ஒன்று மட்டும் இருக்குது. இந்த ஒன்று மட்டும் வச்சு நம்ம ட்ரேட் பண்ணுறப்ப நமக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகும். அதனால் அடிஷ்னலாக மூவிங் ஆவரேஜில் ஏற்கனவே 9 ஒன்று இருந்தது, அது கூட 1421 சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் அப்படிங்கிறத ஆட் பண்ணியிருக்கிறோம். இதனால் என்ன கிடைக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மூவிங் ஆவரேஜ் அதுக்கு மேலே கேண்டில் இருக்கும்போது மார்க்கெட் தொடர்ந்து மேலே போகுது அப்படிங்கிற நம்மளுக்கு கொஞ்சம் தெரிய வருது. ஓகே, இப்போ 2 மூவிங் ஆவரேஜ் கூட அது கூட இல்லாமல் 3 ஆட் பண்ணியிருக்கிறோம். எத்தனை மூவிங் ஆவரேஜ் ஆட் பண்ணாலும் அதுக்கு மேலே கேண்டில் இருக்குது அப்படிங்கிறதான் ட்ரெண்டை அப் ட்ரெண்டுன்னு சொல்ல வர்றது. கடைசியாக அந்த மூவிங் ஆவரேஜ் கூட குப்பி மல்டிபிள் மூவிங் ஆவரேஜ் அப்படிங்கிறத நம்ம ஆட் பண்ணியிருக்கிறோம். இதில் என்ன ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இப்போ நம்ம பார்த்துருக்கிறது நிஃப்டி பேங்க்கு. இந்த நிஃப்டி பேங்கில் கிட்டத்தட்ட 3, 5, 8, 10, 12, 15, 30, 35, 40, 45, 50, 60 இத்தனை மூவிங் ஆவரேஜ் அதில் ஆட் ஆகிருக்கு. ஸோ இத்தனைக்கும் மேலே கேண்டில் இருக்கும்போது மார்க்கெட் தொடர்ந்து மேலே போகுது அப்படின்னு அர்த்தம். நம்ம ஏற்கனவே மார்க்கெட் ஒரு பிவட்டிலிருந்து இன்னொரு பிவட் வரைக்கும் போகும், அதையும் தாண்டி மேலே போகும்போது அடுத்த பிவட் வரைக்கும் போகும்னு பார்த்துருக்குறோம். அதே மாதிரி தான் மூவிங் ஆவரேஜ் அப்படின்னு சிங்கிள் பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு குழப்பம் வரும். அதே இது டபுளாக இருந்தால் கொஞ்சம் கிளாரிட்டி இருக்கும், தொடர்ந்து மேலே போகிறது. அதே இது ட்ரிபிள் மூவிங் ஆவரேஜ் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தைரியமாக உள்ளே இருக்கலாம். அதே நேரத்தில் மல்டிபிள் மூவிங் ஆவரேஜ் குப்பி அப்படிங்கிறத ஆட் பண்ணும்போது உங்களுக்கு வேறு லெவலில் ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். நம்ம ட்ரேட் பண்ணுறதுக்கு இது மட்டும் இல்லாமல் ஒரு மார்க்கெட்டை மேலே கொண்டு போகிறதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். அந்த அமைப்பில் ஆசம் ஆசலேட்டர் பேஸ்லைனுக்கு மேலே வரும்போது தொடர்ந்து மேலே இருந்துகிட்டே இருக்குன்னா மார்க்கெட் தொடர்ந்து மேலே இருந்துக்கிட்டே இருக்கும். அதே நேரத்தில் எம்ஏசிடி இண்டிகேட்டரும் பேஸ்லைனுக்கு மேலே இருக்கும்போது மார்க்கெட் தொடர்ந்து மேலே இருக்கும். இங்கே ஸ்டோச்சஸ்டிக்கை பொறுத்த வரைக்கும் என்ட்ரிக்கு மட்டும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதர் டைம் ஃப்ரேமில் அப் ட்ரெண்ட்லேயே இருக்குது அப்படிங்கிறப்ப மார்க்கெட் தொடர்ந்து மேலே போகும். ஸோ ஒரு விஷயத்தை கன்ஃபர்மேஷன் பண்ணுறதுக்கு நம்ம நிறைய விஷயங்கள் செக் பண்ணி, நிறைய இண்டிகேட்டர் செக் பண்ணி தான் ஒரு முடிவுக்கு வரோம். நாம் எப்போவுமே மல்டி டைம் ஃப்ரேம், அதாவது எல்லா டைம் ஃப்ரேம்லேயும் கேண்டில் கலர் க்ரீனாக இருக்கும்போது உள்ளே போகணும் அப்படின்னு பார்த்துருக்குறோம். அந்த அமைப்பில் பார்க்கும்போது இந்த இடம் பிவட் பாயிண்ட்டுக்கு மேலே இந்த இடத்துல பிவட் பாயிண்ட்டுக்கு மேலே இந்த பிவட் பாயிண்ட்டுக்கு மேலே இந்த பிவட்டுக்கு மேலே இங்கே போகும்போது நம்மளுக்கு ஆசம் ஆசலேட்டர்லாம் பேஸ்லைனுக்கு மேலே இருக்குது. எம்ஏசி ஹிஸ்டோகிராம் பார் பேஸ்லைனுக்கு மேலே இருக்குது. எம்ஏசி லென்ஸ் சிக்னல் பேஸ்லைனுக்கு மேலே இருக்குது. ஸ்டோச்சஸ்டிக்கு மேலே இருக்குது. இப்படி இருக்கும்போது தொடர்ந்து மார்க்கெட் மேலே போகுது அப்படிங்கிற நம்ம பார்ப்போம். இது 1, 3, 5, 10
இப்போது இங்கே நம்ம பார்த்துட்ருக்கிறது மார்க்கெட் ப்ரைஸு கிட்டத்தட்ட 47,600. ஸோ அதனால் நம்ம 47,600 கான்ட்ராக்ட் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா சிஇயில் இருக்குது. இந்த இடத்துக்கு பிறகு கிட்டத்தட்ட மார்க்கெட் தொடர்ந்து மேலே போயிருக்கு. இதே நம்ம 1 minute, 3 minutes, 5 minutes, 10 minutes, 15 minutes, 30 minutes, 1 hour, 2 hour இப்படி மல்டி டைம் ஃப்ரேமில் பார்க்கும்போது அதே கான்ட்ராக்டு எந்த இடத்துல ஹையர் டைம் ஃப்ரேமில் 30 minutes அப்புறம் 1 ஹவர்லலாம் க்ரீன் வருதோ அந்த இடத்துல நம்ம ஆர்டர் எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னா இங்கே கிட்டத்தட்ட 12.25 377 அப்படிங்கிற ப்ரைஸில் இருந்தோ இல்லை 1.25க்கு பிறகு 408 அப்படிங்கிற ப்ரைஸில் இருந்தோம் நம்ம ஆர்டர் எக்ஸிக்யூட் பண்ணோன்னா தொடர்ந்து அது பாட்டுக்கு மேலே போயிட்டுருக்கு, பயம் இல்லாமல் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி கேண்டில் கலர் அப்படிங்கிறத நம்மளுக்கு பேசிக்கு. அது கூட மூவிங் ஆவரேஜ் யூஸ் பண்ணுறோம். அந்த மூவிங் ஆவரேஜ் சிங்கிள் மூவிங் ஆவரேஜ், டபுள் மூவிங் ஆவரேஜ், மல்டிபிள் மூவிங் ஆவரேஜுக்கு மேலே தாண்டி மார்க்கெட் மேலே போகும்போது மார்க்கெட் தொடர்ந்து மேலே போகும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்குறோம். சில நேரங்களில் உங்களால் குழப்பமாக இருக்கும், முடிவெடுக்க முடியாது, அப்படி குழப்பமாக இருக்கும். அதில் நீங்கள் கேண்டில் கலருக்கு ஹை ப்ரியாரிட்டி கொடுத்து இப்போ இதில் 10:55க்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு எல்லாமே இங்கே கீழே இருந்துகிட்ருக்கு. ஆனால் இங்கே கேண்டில் கலர் க்ரீனாக இருந்துகிட்ருக்கு. ஸோ கிட்டத்தட்ட 10:55லேருந்து 12:25 வரைக்கும் ஒரு முடிவெடுக்க முடியாத சிச்சுவேஷன்ஸ் வருது. இந்த 12:25 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஹையர் டைம் ஃப்ரேமில் கிட்டத்தட்ட அதுக்கு பிறகு மார்க்கெட் இங்கே மேலே போகிற மாதிரி கொண்டு போயிட்டு மறுபடியும் அதே இடத்துக்கு வந்துட்டு ஒரு பயங்காட்டக்கூடிய சிச்சுவேஷன்ஸ் தான் இருந்துகிட்ருக்கு. ஆனால் இந்த இடத்துக்கு பிறகு 130 அந்த ரேஞ்சுக்கு பிறகு மார்க்கெட் எந்த ஒரு பயமும் இல்லாமல் மேலே போகிற அளவுக்கு இருக்குது. ஸோ இங்கே 1:30க்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த இடம் முன்னை விட கொஞ்சம் பெட்டர் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பட் இருந்தாலும் அதுக்கு பக்கத்திலேயே ஒரு பிவட் பாயிண்ட் இருக்குது. அந்த பிவட் பாயிண்ட் தாண்டி மேலே போகும்போது இன்னும் நம்மளுக்கு கான்ஃபிடென்ட் நல்லாயிருக்கும். ஸோ இதை நீங்கள் உங்களுடைய அனுபவத்திலிருந்து பார்த்து முடிவு பண்ணுங்கள். இந்த இடத்துல மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா தெளிவாகவே மேலே போகல, ஏற்றுறது இறக்குறது ஏற்றுறது இறக்குறது அப்படி சொல்லி மாற்றி மாற்றி கொஞ்சம் பயங்காட்டக்கூடிய அளவு தான் இருந்துகிட்ருக்கு. இருந்தாலும் இதே மாதிரி ஏற்றி இறக்கி மார்க்கெட்டு அவங்க நினைக்கிற ப்ரைஸ் வரைக்கும் கொண்டு போயிடுவாங்க. நம்மளால் வந்து ட்ரேட் பண்ணுற முடியாமலே தடுமாறுற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல எல்லா குழப்பமும் தவிர்க்கிறதுக்கு தான் நம்ம ஆல் டைம் ஃப்ரேமில் கேண்டில் கலர் அப்படிங்கிற ஒன்று வைக்கிறோம். குறைஞ்சபட்சம் இந்த இடத்துல நம்ம ட்ரேட் பண்ணால் கூட 12.25லேருந்து 1.25 வரைக்கும் அதனுடைய ப்ரைஸ் வந்து கிட்டத்தட்ட 371லேருந்து ஒரு 50 பாயிண்ட் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு இருக்குது. அந்த 1.25 அதாவது 12.25க்கு பிறகு
1.25 இருந்து தான் மார்க்கெட் நல்ல ஒரு பெரிய அளவு மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. பட் அதுக்கும் பிறகும் கூட இந்த பிவட் பாயிண்ட் பக்கத்தில் ஒரு பெரிய ஃபாலிங் கொடுத்துருக்கு. கிட்டத்தட்ட 560 ஒரு 50-60 பாயிண்ட் கிட்ட ஃபால் ஆகிருக்கு. ஸோ இந்த இடத்துலலாம் கொஞ்சம் பார்த்து தான் ட்ரேட் பண்ண வேண்டியது இருக்குது. இப்போ இதுலேருந்து 411 நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பிவட் வரைக்கும் 511 ஒரு 100 பாயிண்ட்டு. ஒருவேளை மறுபடியும் அதுக்கு மேலே போகுது அப்படின்னா 522லேருந்து 525 625 100 150 பாயிண்ட், இங்கே ஒரு 100 பாயிண்ட்டு, இங்கே ஒரு 150 பாயிண்ட்டும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அளவுக்கு இந்த இடம் கான்ஃபிடண்ட்டாக இருக்கும். இதை கன்ஃபர்மேஷன் பண்ணுறதுக்கு இந்த கேண்டில் 2 ஹவர் டைம் ஃப்ரேமில் 400லேருந்து 740 750 பாயிண்ட்டு, கிட்டத்தட்ட ஒரு 350 பாயிண்ட்டு 2 மணி நேரத்தில் மூவ் ஆகிருக்கு. இந்த மாதிரி ஹையர் டைம் ஃப்ரேமில் கேண்டில் கலர் பார்த்து எல்லா டைம் ஃப்ரேம்லையும் கேண்டில் கலர் க்ரீனாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் மார்க்கெட்டில் தொடர்ந்து ப்ராஃபிட் புக் பண்ண முடியும். அதுக்கு உங்களுக்கு இந்த மூவிங் ஆவரேஜ் இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணும். லோயர் டைம் ஃப்ரேமில் மூவிங் ஆவரேஜை எடுத்துக்கோங்க, ஹையர் டைம் ஃப்ரேமில் கேண்டில் கலர் எடுத்துக்கோங்க. பிவட் டு பிவட் அப்படிங்கிறதுல ப்ராஃபிட்டை புக் பண்ணுறதுக்கு தயாராக இருங்க. சில நேரங்களில் அந்த இடம் நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா ஒரு ஃபாலிங் 725 அப்படிங்கிறதுலேருந்து 560க்கு ஷார்ட் டைமில் இறங்கிடுது. ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ பிவட் டு பிவட் உங்களுக்கு ப்ராஃபிட்டை புக் பண்ணிங்கன்னா நல்ல லாபம் கிடைக்கும். தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட். ஸோ இதில் நம்மளுக்கு என்ன கற்றுக்கிட்டோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, மூவிங் ஆவரேஜில் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, மார்க்கெட்டு வந்து சப்போர்ட்லேருந்து ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் மூவ் ஆகும். அந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது பிவட் பாயிண்ட் ஸ்டாண்டர்டு அப்படிங்கிறது தான் சப்போர்ட்டு ரெசிஸ்டன்ஸு. இதுக்கு இடையில் எப்போ நம்ம ஆர்டர் எடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது மூவிங் ஆவரேஜுக்கு மேலே கேண்டில் வரும்போது ஆர்டர் எடுக்கலாம். அப்படி பார்க்கும்போது இண்டிசஸ் அப்படி சொல்லக்கூடிய நிஃப்டி 50, பேங்க் நிஃப்டி, அது மட்டும் இல்லாமல் ஆப்ஷன்ஸில் முக்கியமாக நம்ம எந்த கான்ட்ராக்ட் எடுக்கிறோமோ அந்த கான்ட்ராக்டில் இந்த மூவிங் ஆவரேஜுக்கு மேலே கேண்டில் வரும்போது நம்ம ஆர்டர் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ரெடி ஆகலாம். அதுலேயும் 1 மினிட்லேருந்து 5 மினிட்ஸ் வரைக்கும் மூவிங் ஆவரேஜ் யூஸ் பண்ணிவிட்டு, அதுலேயும் 1 மினிட்டில் மல்டிபிள் மூவிங் ஆவரேஜை யூஸ் பண்ணிவிட்டு 30 மினிட்ஸ்க்கு மேலே கேண்டில் கலர் செக் பண்ணி பிவட்டுக்கு பிவட் மார்க்கெட் மூவ் ஆகும்போது ப்ராஃபிட்டை புக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துருக்குறோம். தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா கேளுங்க, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பாய்.